வசூல் வேட்டைக்கு தயாரான ரஜினி, முட்டுக்கட்டை போடுவாரா தளபதி? வேட்டையன் வர்சஸ் கோட் ஒரே நாளில் ரிலீஸா? நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் படமும் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் ரசிகர்கள் மோதிக்கொண்ட காலம் போய் சமீப காலமாக விஜய் ரஜினி ரசிகர்கள் பரம எதிரிகள் போல் மோதிக்கொண்டுள்ளனர். இதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் பட்டம்தான். ஜெயிலர் படத்துக்கு முன்னர் வரை நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்ததால் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்கிற பேச்சு பரவலாக எழத் தொடங்கியது. முன்னணி நடிகர்களே விஜயை அடுத்த சூப்பர் ஸ்டார் என புகழ்ந்து பேசினர். இதனால் கடுப்பான ரஜினி ரசிகர்கள் விஜயை கடுமையாக தாக்கி பேசினர். இதற்கு விஜய் ரசிகர்களும் பதிலடி கொடுத்தனர். இதனால் எக்ஸ் தளமே போர்க்களமானது. பின்னர் ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் ரஜினி நடிகர் விஜயை விமர்சித்து தான் காக்கா கழுகு கதை சொன்னதை சர்ச்சை எழுந்தது. அது மட்டுமின்றி அந்த நிகழ்ச்சியில் பேசிய சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ரஜினி தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் என்றும் தடாலடியாக பேசியிருந்தார். இதனால் விஜய் ரஜினி ரசிகர்கள் மோதல் மேலும் வெடித்தது. பின்னர் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதை அடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை சற்று ஓய்ந்திருந்தது. இதையடுத்து லியோ பட சக்சஸ் மீட்டில் பேசிய விஜய் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினிகாந்த் மட்டும்தான் என பேசியிருந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதேபோல் ரஜினிகாந்தும் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசுகையில் விஜய் தனக்கு போட்டி அல்ல என கூறி தன் பங்கிற்கு விளக்கம் கொடுத்தார். இதனால் விஜய் ரஜினி ரசிகர்கள் சண்டை ஓய்ந்த நிலையில் தற்போது அவர்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதா? அது என்னவென்றால் விஜயின் கோட் படமும் ரஜினியின் வேட்டையன் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. வேட்டையன் சமூக கருத்துள்ள படம் என்பதால் அதை தீபாவளிக்கு பதிலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட்டால் பொருத்தமாக இருக்கும் என படக்குழு முடிவெடுத்துள்ளதா. மறுபுறம் கோட் பட பணிகளும் முடிவடைய உள்ளதால் அவர்களும் ஆகஸ்டில் அப்படத்தை திரைக்கு கொண்டு வரும் ஐடியாவில் உள்ளார்களாம். ஒருவேளை ரஜினி விஜய் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் ரசிகர்கள் மோதல் ஒருபுறம் இருக்க பாக்ஸ் ஆபீஸிலும் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அன்றைய தினம் அல்லு அர்ஜுனின் பான் இந்தியா படமான புஷ்பா 2வும் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தில் படுஜோராக நடக்கும் உறுப்பினர் சேர்க்கை. 3 நாளில் இத்தனை லட்சம் பேர் இணைந்துள்ளார்களா? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வதற்கான உறுப்பினர் சேர்க்கை ஆன்லைன் செயலி மூலம் படுஜோராக நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். அக்கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்ட கையோடு தான் கைவசம் உள்ள படங்களில் நடித்து முடித்தவுடன் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்தார். தற்போது கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்ததாக தன்னுடைய கடைசி படமான தளபதி 69இல் நடித்து முடித்துவிட்டு முழு நேரமாக அரசியலில் இறங்க உள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தான் தங்கள் கட்சியின் இலக்கு என்பதை திட்டவட்டமாக அறிவித்த விஜய் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தும் பணிகளையும் படிப்படியாக செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை கடந்த மார்ச் 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. செயலி மூலம் விஜய் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் அதில் தன்னை முதல் உறுப்பினராக சேர்த்து கொண்டு பின்னர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். விஜய் அறிமுகம் செய்து வைத்த அந்த செயலி மூலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கிலான ரசிகர்கள் குவிந்ததால் சர்வர் கிராஷ் ஆனது. இதையடுத்து அதனை சரி செய்த பின்னர் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் செயலி மூலம் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி 3 நாட்கள் ஆகும் நிலையில் இதுவரை அதில் 50 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பதாக அக்கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை துணைத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். 2 கோடி பேரை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என விஜய் இலக்கு நிர்ணயித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.